சிவ கிரியா யோகம், இது நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயம். நீங்கள் முதல்ல சொன்னீங்க கிரியாவை அருள்னதே சிவபெருமான் அப்படின்ட்டு, அவர் பேரில் தான் யோகமே இருக்குது. அதை தாண்டி எதுக்காக சிவ கிரியா யோகம்னு ஒன்று புதுசாக இருக்குது? கிரியாங்கிறது வந்து ஒரு சுத்தம், இதான் உண்மை. யோகங்கிறது ஒரு சுத்தப்படுத்தி உடலை ஒரு யோக நிலையை அடையிறது. இந்த ரெண்டும் வந்து நம்ம கொடுக்கும்போது சிவகிரியா யோகம்னு சொல்கிறோம். இந்த சிவன்னா என்னென்னா பெருமானுடைய மிகப்பெரிய சக்தி. அதாவது குருஜின்னு சொல்கிறோம். குருஜின்னா நான் குருஜியா? நான் குருஜி கிடையாது. குருஜிங்கிறது யார்? இந்த குருஜி எங்கேருந்து வந்தார்? இவருக்கு அப்படி எப்படி அந்த ஒரு பேர் வந்துச்சு? பெருமானே ஒருத்தர் குருஜியாக உருவாக்கித்தான் அவர் அனுப்பிச்சுக்கிறார். அவர் தான் அந்த குரு. அப்போ பெருமான் தான் குரு. பெருமான் வந்து இன்னொரு குருஜி மூலமாக வந்து குரு மூலிமா வந்துன்னு சொல்கிறோம். அப்போ அந்த குரு மூலிமா வந்த சக்தி தான் நம்மக்கிட்ட கொடுத்ததுனால நம்ம எடுத்துக்கிட்டோம். நாம் அந்த சக்தியை அடுத்து கொடுக்குறோம். அப்போ நம்ம ஒரு வேலைக்காரன் தான். அந்த வேலையை நம்ம செய்கிறது தான் நம்ம வழியே, நம்ம குருஜி கிடையாது. அதனால் அந்த பெருமானுடைய கருணை குரு மூலிமா போகிறதுனால அந்த குரு உள்ளே வந்ததுனால எனக்குள்ளே அந்த ஞானம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். நீ இதில் போ அப்படின்னு அது காட்டும். அதுதான் குரு. அது உங்களோட பேசும். இந்த கிரியா பண்ணி எல்லாத்துக்குமே இந்த பெருமாளுடைய கருணையில் உங்கள் ஆன்மா உங்களோட பேசுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பா, பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சார். ஐயா, இன்னொரு விஷயம், இப்போ ஒரு சில ஆண்டோர்கள் நாங்கள் பேசியிருக்கோம். உங்களை மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்க சில பேர் நாங்கள் டாக்குமெண்ட்ரி பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே பண்ணுறது தான் கிரியான்னு கிடையாது. நீ அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு வேலையை நீ ஃபோக்கஸ்டாக பண்ணுறல, 10-20 மணி நேரம் ஆனாலும் அதிலே ஃபோக்கஸ்டாக இருக்கியா, அது ஒரு கிரியான்லாம் சொல்கிறாங்க. பிடிச்ச விஷயத்தை நீ அதில் இன்வால்மெண்ட்டாக பண்ணால் அது ஒரு கிரியான்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? கிரியாங்கிறதே முதல்ல சுத்தங்கிறது தான் பேர். நீங்கள் எதை சுத்தப்படுத்துறீங்க, ஒரு எந்த செயலை செய்கிறீங்களோ அதுதான் கிரியான்னு பேர். ஆனால் இதனுடைய மூச்சு மூலமாக உடலை சுத்தப்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு நிலை ஏற்படுது. அந்த நிலையினுடைய சூட்சமான ரகசிய மந்திரம் தான் இந்த கிரியா. அப்போ இந்த ரகசியத்தை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுன்னா உங்கள் ஆன்மா பிரதிபலிக்குது. அப்போ ஆன்மாவோடு நீங்கள் பயணம் பண்ண முடியும். அப்போ ஆன்மா வந்து உங்களுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னே என்ன வேணும் அப்படிங்கிறது அது டிசைட் பண்ணிடுது. நீங்கள் கேட்குறத அது முன்கூட்டியே படம் பிடிச்சி கொண்டாந்து உங்களுக்கு காமிச்சிடும். அதுதான் ஆன்மாவோட வேலை. ஓகே, உங்களுக்கு ஆன்மா மறுபிறவியில் நம்பிக்கை இருக்காயா? எனக்கு மறுபிறவி இருக்கிறதுங்கிறது உண்மை. நான் மறுபிறவி எடுப்போமா அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியுது. எனக்கு நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது அது எனக்கு தெரியுது. ஆனால் ஆன்மா வந்து எப்படி பயணம் பண்ணுறது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போது அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ அதாவது பார்த்திங்கன்னா சமீபத்தில் நமக்கு பெங்களூரில் நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண வரவழைச்சிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து என்னை ஆராய்ச்சி பண்ணும்போது மிஷின்லாம் பண்ணி பொருத்திட்டு உங்களை லேபில் வச்சு, ஆமாம் லேபில் வச்சு பண்ணாங்க. ஓகே ஓகே. அப்போ பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், நான் பயிற்சி பண்ணிவிட்டு நான் வந்து தியானத்துக்குள்ளே போயிடுவேன். எனக்கு வந்து எந்த மூச்சு கூட இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாத போது கட்டாயமாக என்னை யாரும் தொட்டி எழுப்பக்கூடாது. நான் எப்போ வரணும் அப்போ தான் நீங்கள் வரணும், தொட்டு எழுப்பணும். அதாவது சிவபுராணம் மட்டும்தான் நீங்கள் போடணும். நானாக தான் எந்திரிச்சு வருவேன். தயவு செய்து நீங்கள் மட்டும் என்னுடைய பாடியை வந்து தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் உட்காந்துட்டேன், பயிற்சி பண்ணுறேன். அவங்க ஸ்கேனிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு நான் வந்து 1 மணி நேரம் பயிற்சி பண்ணுறேன். பயிற்சி பண்ண பின்னால் ஒரு 3/4 மணி நேரம் மகாதர் பாபாஜி குகைக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நான் இந்த சிவபுராண பாடல் வந்து ஒரு பல மைலுக்கு அந்த பக்கம் எனக்கு கேட்குற மாதிரி தோணுது. அப்போ வந்து நான் அதை யூகம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியே வரும்போது என் உடலுக்கு வரும்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த டைமில் அவங்க வந்து ஸ்கேனிங் பண்ணும்போது அந்த கோடு கூட ஸ்கேன் பண்ணும். நம்மளுடைய மூச்சு போகிறது, நம்மளுடைய எண்ணங்க அலைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணும். அதில் வந்து எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. அவங்க வந்து எனக்கு உயிர் போயிடுச்சு, இவர்கிட்ட எது இல்லை, எதுக்கு பாருங்கள் அப்படி சொல்லி வெளியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அவங்க. அப்போ வந்து நான் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க பின்னால் நான் எந்திரிச்சு வந்த பின்னால் தான் சொன்னாங்க, குருஜி நீங்கள் வந்து பண்ணும்போது எல்லாமே கோடு கூட போனது 1 மணி நேரம் கழிச்சு பிளாங்க் ஆயிடுச்சு, எல்லாருமே பயந்துட்டாங்க. இது என்னென்ன எங்களால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் பார்த்துட்டு தான் நாங்கள் எங்களுடைய அந்த செல் போட்டு சார்ஜ் பண்ணியிருந்தோம், அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சிவபுராணத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தை போட்டு தான் என்னை எழுப்புனாங்க. அப்புறம் அவங்களே பாட்டு இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இது பார்த்தது, இதனால் என்ன பயன் வரும்னு கேட்டாங்க. நான் சில விஷயங்கள் நல்லா நடக்கும்னு சொன்னேன். அவங்களே கிரியா பற்றி கேட்குறாங்க. கிரியா பற்றி கேட்டாங்க. மற்ற எல்லா யோகத்துலேயும் வந்து இந்த மாதிரி புத்தர் மதத்திலாம் வந்து நாங்கள் செக் பண்ணோம், யாருக்கு இந்த மாதிரி பாடியில் இவ்வளோ ஒரு பவர் இருக்குதுன்னு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கண்டதில்லை
இதை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் 4 மாதம் கழிச்சு என்னை முழுசாக ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. ஆராய்ச்சி பண்ணுறாங்களா? ஆமாம். 21 நாள் வந்து சிவராத்திரிக்கு நான் எப்போயுமே தூங்க மாட்டேன். ஓகே. நான் பயிற்சியில் தான் இருப்பேன். அதனால் 21 நாள் தூங்க மாட்டீங்களா, அதனால் நான் உங்கள் கூடயே வந்துடுறேன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் வந்து 21 நாள் வந்து இங்கே சிவராத்திரி நடக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு 21 நாள் பயிற்சி நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன், எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். கூடிய விரைவில் அதை நடக்கும். ஆனால் ஐயா, புரிதல் கேட்குறேன். நீங்கள் சாப்பிடாம ஒரு அதிகபட்சம் 2 நாள் 3 நாள் தாக்கு பிடிக்கலாம். தண்ணி குடிக்காமல் ஒரு அதிகபட்சம் 4 இல்லை 2 நாள் அவ்வளோதான். அதுக்கும் தூங்காமல் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எப்படி 21 நாட்கள் தூங்காமல் இருக்க முடியும்? ஐயா, அது எப்படின்னா, எனக்கு மௌன சித்தர்னு சொல்லி தான், எனக்கு கிரியாவுக்கு சம்மந்தம் இல்லைங்க, பாபாஜார்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு சமீபத்தில் நான் வடநாடு போயிருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை கெட்டு போய். அப்போ வந்து அமர்நாத்தில் தான் எனக்கு இந்த பயிற்சி கிடைக்கிது. பயிற்சி எப்படி கிடைக்குன்னா, மௌன சித்தர் ஒருத்தர் வந்து 4 வருடங்களாக என்னை வந்து காத்திருக்கிறார் பார்க்கறதுக்காக. என்னுடைய அங்க அடையாளத்தை வச்சு அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு அந்த பயிற்சி கிடைக்கிது. கிடச்சது இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நாங்கள் எடுக்க போகும்போது நான் குளிச்சுட்டு போய் உட்காரும்போது பசி எடுத்துருச்சு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டுமா அப்படின்னு கேட்குறேன். உட்கார சொல்லி தீர்த்த கொஞ்சமாக கையில் கொடுத்தாரு. அவ்வளோதான். 48 நாளும் நான் சாப்பிட கிடையாது. ஐயோ! 48 நாள் நான் தூங்க கிடையாது. அந்த தீர்த்தத்தினாலையா? ஆமாம். 48 நாள் முடிஞ்சு மீண்டும் தீர்த்தம் கொடுத்து அவர் எப்படினாரு, நீ எந்திரிச்சிக்கோ அப்படின்னாரு. அப்போ தான் நான் எந்திரிச்சேன். அது வரைக்கும் அவர் கூடயே சுற்றுறேன், அவர் கூடயே இருக்கிறேன், அவர் கூடயே பயிற்சி பண்ணுறேன், எல்லாமே தெரியுது. ஆனால் உணவை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் தோணலை, நான் தண்ணி குடிக்கிற ஒரு எண்ணம் தோணலை, எதுவுமே எனக்கு தூக்கமே வரல. ஐயா, இன்னும் டீப்பாக கேட்குறேன். இது ஒரு மாதிரி ஹலோசினேஷனா, இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கோமா, இல்லை உண்மையிலே நடக்கிற விஷயம்? உண்மையுமே நடக்கிறதாங்க. இந்த பயிற்சிக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது அதில் ஒரு சில டெக்னிக்கல் இருக்குது. அதை பண்ணால் நமக்கு தூக்கம் வராது. நம்ம உடலுக்கு என்ன சோர்வோ அதை சரி பண்ணிடும். ஓகே. ஐயா, இப்போ நீங்கள் உடனே சொல்கிறீங்களே, இந்த காணொலி பார்க்குற பல பேருக்கு அந்த ஆசை வரும், ஓ கிரியா யோகா கற்றுக்கிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க தேடி போவாங்களே, எல்லாரும் உங்ககிட்ட வர முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு குருவை நான் தேர்வு பண்ணணும் அப்படின்னா இந்தந்த தகுதிகளை பார்த்து நீ தேர்வு பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சொல்கிற விருப்பம் ஐயா? ஐயா, அதுதான் சொல்கிறேன். ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து கிரியா யோகத்தை எடுக்கணும். எடுத்து அப்படின்னா மைண்டு வந்து மறு யோகம் எடுக்க வேண்டிய அவசியம். அந்த குரு எப்படி தேர்வு பண்ணுறது அவங்க? அதான் அவங்க வந்து நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் இந்த பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா 21 நாளில் பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடலில் இருக்கிற அத்தனை நோய் குணமாகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும். 48 நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா மழை வரும். அதுக்கு பின்னால் உங்களுடைய தொழில் விருத்தி ஆகும். இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆசையை அனுபவிக்க முடியும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பவர். ஓகே. எனக்கு என்ன இன்னொன்று புரியல ஐயா. இப்போ ஆசைகள் துறந்து ஒரு திறவுகோலாக கிரியா இருக்குன்ற பட்சத்தில் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கிரியா கற்றுக்கிறது ஒரு பெரிய ஆசை தானே ஐயா? கிரியாவை கற்றுக்கலாம், எனக்கு இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படலாம். அதை எப்படி அடைய முடிகிற ஒரு நாணம் நமக்குள்ளே வேணும். நான் வந்து உட்காந்துட்டேன், எனக்கு பெரிய வீடு வேணும்னு கேட்டால் சாதாரணமாக வீடு வராது. மக்கள் வீடு தான் நினைப்பாங்க. இப்போ இப்படி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாது. அந்த பெரிய வீடு கிடைக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே உணர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நாணத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஈஸியாக அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் ஒரு நாணங்கிறதா பேரறிவு. ஐயா, சிவராத்திரிக்கு முன்னாடி சில நாட்களுக்கு தூங்காமல் இருப்பேன்லாம் சொன்னீங்களே, அது நீங்கள் மட்டும் தானா, இல்லை உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவங்களும் சேர்த்தா? இல்லை, நம்மளுடைய கிரியாயோகிகள் எல்லாத்தையுமே நான் தூங்க வைக்காமல் வச்சுருக்க முடியும். ஓகே. யாரெல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்களோ அத்தனை பேர்த்தையும் நான் தூங்காமல் இருக்க வைக்க முடியும். பாசிபிளாக இருக்குது. அது ஒரு டெக்னிக்கல் இருக்குங்க. அதை சொல்லி கொடுத்தா உடனே அவங்க தூங்க மாட்டாங்க. 4 நாள் என்ன, 21 நாள் என்ன, 50 நாள் கூட தூங்க வேண்டியதில்லை. தூக்கங்கிறது முதல் விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலை வந்து அமைதிப்படுத்துறது. அதுதான் தூக்கம். ஒரு மனுஷனுக்கு 6 மணி நேரம் வேணும்னா 6 மணி நேரம் இந்த உடம்பை ஓய்வாக வைத்திருக்க வேணும். அதுதான் மிக மிக முக்கியம். அந்த ஓய்வில் உங்களுடைய மூளை சிறிது நேரம் அமைதியாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் தூக்கம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அமைதியை தியானத்து மூலமாக பயன்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் தேவையில்லை. இப்போ தூக்கம் தேவையில்லைன்ற ஸ்டேட்டஸில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேலைக்கு போவாங்க, காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்கு என்னன்னா படுத்த நல்லா தூக்கம் வரணும்ப்பா. அதாவது வேலைக்கு போயிட்டு பொன்னாட்டி பிள்ளை பார்க்க ஆரம்பித்த பிற்பாடு எனக்கு தூக்கமே வரமாடுது, மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது, 2 மணி நேரம் தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நம்ம ஐயா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு இன்புட் ஐயா, படுத்ததும் தூக்கம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கிரியா எடுக்கணும். கம்பல்சரி கிரியா. தூக்கம் வராமல் இருக்குன்னா கிரியா எடுக்கணும், தூக்கம் வரணுனாலும் கிரியா எடுக்கணும். கான்ட்ராஸ்டாக இருக்குது. எல்லாருமே மனக்குழப்பத்தில் தான் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப வேதனைப்பட்டு வாழ்கிறாங்க. இந்த மனக்குழப்பமும் டென்ஷனும் இந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். ஆசையோடைய மிகப்பெரிய காரணம். இந்த ஆசையை எப்படி கையாளுங்கிற ஒரு விஷயம் வேணும். ஆசைப்படலாம், அதை எப்படி கையாளுங்கிற ஒரு விதம் வேணும். அந்த கையாளுங்கிற ஒரு விதத்தை கற்றுக்கணுன்னா கிரியாக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆசை எப்படி பயன்படுத்துங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புதிரே தெரியும். இப்போ ஐயா, ஒரு டிமாண்டுன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுறப்ப அதுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக தேடி ஓட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைமில் இந்த கருங்காலி மாலை இருக்குல்ல,
இதை செலிபிரிட்டிஸ்லாம் போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அது என்ன பண்ணாலும் தெரியல, ஆனால் நிறைய பேர் அதை நோக்கி ஓடினாங்க. அதே போல் ருத்ராட்சம் இதை போட்டால் இது இருப்பா, அந்த சூப்பர் ஸ்டார் போட்டிருக்காருப்பா, மருமகம் போட்டிருக்காருப்பா, இதுதான் சொல்லுவாங்க. அதை தேடி ஒரு கூட்டம் ஓட ஆரம்பிச்சது. இப்போ சமீப காலமாக இந்த ருத்ராட்சம் அணிகிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பக்திக்காக போடணுமா? ஒன்றும் இல்லை, சாதாரணமாக உத்திராட்சி அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கிலிருந்து பிறப்பெடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. உத்திராட்சிங்கிறதுக்கு எப்பயுமே பிரபஞ்சத்துடைய ஆற்றல் சக்தி இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த உத்திராட்சி விஷத்தை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த காலத்தில் சித்தர்களாக வந்து ஏன் உத்திராட்சி போட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உத்திராட்சி பயன்படும். இந்த உத்திராட்சி போய் அந்த சாப்பாட்டு மேலே பிடிச்சாங்க அப்படின்னா அது சுத்தம், ரிவர்ஸில் சுற்றிச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி. இடைமறிக்க மன்னிக்கணும், இப்போ நீங்கள் லேபுக்குலாம் போன சொன்னீங்களா, அங்கே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ருத்ராட்சம் சம்பந்தம் இல்லை, நான் அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணல. நீங்கள் ஜஸ்ட் அனுபவத்தில் சொல்கிறீங்க? நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே. அப்போ இந்த உத்திராட்சி ஏன் தொண்டையில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொண்டையினுடைய பகுதியை வந்து விசுத்தி சக்கரம்னு சொல்கிறோம். விஷத்தின்னு என்ன, விஷம் உள்ள இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவபெருமான் கழுத்து வரைக்கும் தான் விஷம் இருந்தது. இந்த விஷம் கீழே இறங்காமல் இருக்கிறது இந்த உத்திராட்சி போட்டது. இந்த உத்திராட்சி போடும்போது என்ன, அது சிவசிவான்னு சொல்லுமா, அப்போ அந்த விஷத்தை வெளியே எடுத்துருமா. அது மாதிரி உத்திராட்சி போடும்போது நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் உரியக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு எல்லாத்தையுமே நிச்சயமாக உத்திராட்சி ஒவ்வொரு மனிதனும் போடணும். ஐயா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன், நான் எப்படி உத்திராட்சி போட முடியும்? தாராளமாக போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் குறிப்பிட்ட நாள் ஆனால் நீங்களே உத்திராட்சி போட்டிருக்கும் போது நான்வெஜ் விட்டு வெளியே வந்துடுவீங்க, மிகப்பெரிய மாற்றம் அடையும்.